இந்த வீடியோவில் கோழிகளுக்கான இயற்கை உணவு கொடுக்கறது எப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக சோயா, கம்பு, கேழ்வரகு, கோதுமை, அரிசி இந்த மாதிரி எல்லாம் அரைச்சி கொடுக்கறது வழக்கம். இந்த மாதிரி கொடுக்கறது கூண்டுக்குள்ளே வச்சு வளர்க்குற கோழிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் வீட்லேயே இடம் இருக்குது ஓரளவுக்கு, அதில் கோழிகளுக்கு இயற்கையான முறையில் எப்படி உணவு கொடுக்கறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பெருசாக ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். மக்கிற குப்பை என்னவோ அதை மட்டும் இதில் சேர்த்துனா போதும். மக்கிற குப்பை என்னென்ன அப்படின்னு பார்த்தா தென்னை மட்டை, தென்னை ஓலை, அப்புறம் காய்ந்த மரங்களோட இலைகள், வாழை மட்டை, தேங்காய் மூடி, தேங்காயோட மேலே இருக்க நார், இந்த மாதிரிலாம் மண்ணில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே அதில் அப்பப்போ தண்ணி தெளித்து விடணும். தண்ணி தெளித்து விட்டு அதுலேருந்து நிறைய கரையான்லாம் உற்பத்தி ஆகும். வீட்டில் இருக்க அட்டைப்பெட்டியை ஈரமாக்கி அதை மண்ணில் போட்டு வச்சாலே போதும், அதுலேயே கரையான் நிறைய உற்பத்தி ஆகும். அட்டைப்பெட்டி இல்லைனா கூட அரிசி வாங்குகிற சாக் அதையும் ஈரமாக்கி நம்ம மண் மேலே போட்டு அப்பப்போ தண்ணி தெளித்து விட்டாலே அதுலேயும் நிறைய கரையான், புழு, பூச்சி இந்த மாதிரி நிறைய உற்பத்தி ஆகும். ஏதாவது தானியம் அது இதுன்னு கொடுத்தாலும் கோழிகளுக்கு அவ்வளோ சத்து கிடைக்க போகிறதில்ல. இந்த மாதிரி இயற்கையாக அது சாப்பிட்டாலே அதுக்கு நிறைய சத்துகள் கிடைக்குது. இயற்கையாக புழு, பூச்சி இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது கோழிகளுக்கு நோய்கள் அவ்வளோக்கா வரதில்லை. கோழிகளுக்கான உணவு செலவு ரொம்பவே குறையும். கோழியும் இதிலிருந்து சீக்கிரமாக வளரும். அப்படி வளரும்போது நமக்கு நாட்டுக்கோழி வளர்க்குறதுல அதிக லாபம் பெறலாம். இந்த மாதிரி இயற்கை முறையில் கோழி வளர்த்திட்டு வந்தோம் அப்படின்னா அந்த கோழி கறியும் முட்டை இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நமக்கும் இயற்கையாகவே சத்து நிறையாவே கிடைக்குது. மக்கிற குப்பையெல்லாம் மண்ணில் போடுறதுனால கோழிகளுக்கும் உணவாக இருக்கும். கோழிகள்லாம் இந்த கரையான், புழு, பூச்சி இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற அந்த கழிவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணுக்கும் உரமாக இருக்கும். ஒரு மக்கிற குப்பையை மண்ணில் போடும்போது அது கோழிகளுக்கும் உணவாக அமையும், அதே மாதிரி மண்ணுக்கும் உரமாக அமையும்.